வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நல்லாட்சி வெளிப்படைத்தன்மை மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்கா. மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் நாட்டில் இல்லை, கவன்பில கவலை. புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் பிரித்தானியாவின் திட்டம். உலகின் ஆபத்தான நாடொன்றிற்கு விஜயம் செய்துள்ள இளவரசர் ஹரி. அனுரவின் ஆட்சி பெரும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கும். இலங்கையில் 15 குறைக்கப்படும் அமைச்சுக்கள். ஈழத் தமிழர்களுக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் நல்லாட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி செங் மத்திய வங்கி ஆளுநருடன் இந்த வாரம் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்க தூதரக வளாகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுடன் இருதரப்பு நிதி உறவுகளுடன் கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போதைய சீர்திருத்தங்கள் பற்றி தாம் விவாதித்ததாக தூதுவர் குறித்துள்ளார். அத்துடன் இதன்போது வலுவான மற்றும் ஆற்றல் மிக்க இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதால் நல்லாட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை அவருக்கு வலியுறுத்தியுள்ளார். மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் எவரும் இங்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் 69 லட்சம் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் கோட்டபாய ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவானார். மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் ஆட்சி பீடமேறிய கோட்டபாய இடைநடுவில் இந்த நாட்டை விட்டு சென்றார். நல்லாட்சி அரசாங்கத்திற்கு எதிராகவே 69 லட்சம் வாக்குகள் கிடைத்தது. இன்று இந்த நாட்டில் நல்லாட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ரணில், சஜித், அனுரா ஆகிய மூவர் களமிறங்க காத்திருக்கின்றனர். ஆனால் 69 லட்சம் மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வேட்பாளர் எவரும் இல்லை என்றே கூற வேண்டுமென்றார். பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களை மிதவப்படகையில் ஏற்று திட்டத்திற்கு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியா லண்டனில் உள்ள தனியார் விடுதியில் புகலிட கோரிக்கையாளர்கள் நீண்ட காலமாக தங்கியிருக்கும் நிலையில் இன்று காலை 10 மணியளவில் போலீசார் சுமார் 5 போலீஸ் வான்களில் அங்கு வந்துள்ளனர். வந்தபோது புகலிட கோரிக்கையாளர்களை ஸ்டாக்யோம் பார்க் என்னும் மிதவ படகையில் ஏற்று வந்துள்ளமை அறிந்த சமூக ஆர்வலர்கள் போலீசாரை தடுக்கும் நோக்கில் அந்த உணவகத்தின் முன் கூறியுள்ளனர். குறித்த தகவலை ட்விட்டர் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அவர்கள் போலீசார் புகலிட கோரிக்கையாளர்களை அழைத்து செல்வதை ரத்து செய்யும் வரை அங்கிருந்து வெளியேற்றப் போவதில்லை என்று கூறியுள்ளனர். இதற்கிடையில் லண்டனில் பல்வேறு இடங்களில் இதேபோல சமூக ஆர்வலர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு இடத்தில் முகமூடி அணிந்த சிலர் போலீசாரை தாக்கியதாகவும் அதைத் தொடர்ந்து சுமார் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பிரித்தானிய இளவரசர் ஹரி மற்றும் மேகன் மார்க்கல் நைஜீரியாவுக்கு விஜயம் செய்துள்ளமையான பிரித்தானியா தரப்பில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. அத்தியாவசிய பயணம் தவிர மற்ற அனைத்தையும் ஹரி மற்றும் மேகன் தவிர்க்க வேண்டும் என பிரித்தானிய அரசு தரப்பில் இருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் 12வது ஆபத்தான நாடாக நைஜீரியா சர்வதேச தரப்பில் பட்டியல் படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் பேரில் 34 கொலைகள் விகிதம் மற்றும் கடத்தல்களுக்கு வாய்ப்புள்ளதாக நாடாக நைஜீரியா காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஹரியின் இந்த பயணம் பிரித்தானியாவில் பாதுகாப்பு தொடர்பில் கேள்விக்குட்படுத்தப்பட்டுள்ளது. நைஜீரிய தலைநகர் அபுஜா ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் பயண திட்டத்தில் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள கடுனாவில் ராணுவ தளம் சிவப்பு மண்டலமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சர்வதேச ரீதியில் மிகவும் ஆபத்தானது எனவும் கூறப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் வருமானத்துக்கேற்ப வரி விதிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனரத்ன அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவிப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அனுரகுமார திசாநாயக்கவினால் திசை காட்டி அரசாங்கத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புரள்வு வரி விதிக்கும் முறையே இன்றும் நடைமுறையில் உள்ளது. இந்த நாட்டில் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும்
விற்று முதலுக்கு வரி விதிக்கப்படுகின்றது. இதுபோன்று இல்லாத நாடு உலகில் இல்லை. அனுரகுமார திசாநாயக்க வந்து தாம் நினைக்கும் வகையில் பொருளாதாரத்தை கையாண்டார். இந்த நாட்டுக்கு வருமானம் மற்றும் வர்த்தகர்களுக்கு அரசாங்கம் தற்போது வழங்கி வரும் வரி சலுகைகளுக்கு ஆபத்து ஏற்படும். இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் மொத்த விற்றுமுதல் மீதும் வரி விதிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் எங்கும் வரி வசூலிக்கும் நாடு இல்லை. அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆலோசனை வழங்கும் பொருளாதார நிபுணர்கள் புரள்வுக்கு வரி விதித்தால் நன்றாக இருக்கும். தற்போது அவ்வாறான நடைமுறை இல்லை. எனவே நாம் ஆட்சிக்கு வந்தால் அதனை தொடங்குவோம் என்று கூறியிருப்பார்கள் என்றார். வெரைட்டிஷெட் ஆய்வு நிறுவனம் இலங்கையில் ஒரு பகுத்தறிவு அரசாங்கத்திற்கான வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. அதில் தற்போதைய 30 அமைச்சுக்களுக்கு பதிலாக 15 அமைச்சுக்களுடன் எவ்வாறு செயற்பட முடியும் என்பதை அது விளக்கியுள்ளது. இதன்படி வெளியுறவு, கல்வி, ஆராய்ச்சி, பொது பயன்பாடுகள், பாதுகாப்பு, பொருளாதார விவகாரங்கள், நீதி மற்றும் திட்டமிடல், குடும்ப மற்றும் சமூக மேம்பாடு, சுகாதாரம், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம், தொழிலாளர், சமூக மற்றும் கலாச்சாரம், சுற்றுச்சூழல், துறைமுகங்கள், கப்பல் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் விவசாயம் ஆகிய அமைச்சுக்கள் இதில் முன்மொழியப்பட்டுள்ளன. மேலும் இலங்கையில் கடமைகள், செயற்பாடுகள், நிறுவனங்கள் மற்றும் சட்டங்களை இந்த அமைச்சுக்களின் கீழ் எவ்வாறு செயற்படுத்த முடியும் என்பதை வெரைட்டிஷெட் ஆவணங்கள் காட்டுகின்றன. இந்த நிலையில் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த வரைபடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் போட்டி இவ்வருடம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் ஈழத்தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ள வாய்ப்பானது பெரிதும் பாராட்டை பெற்றுள்ளது. ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் கடந்த புதன்கிழமை கிரீஸிலிருந்து பிரான்ஸை வந்தடைந்துள்ளது. சர்வதேச ரீதியில் 10,000 பேருக்கு ஒலிம்பிக் தீப்பந்தத்தினை ஏற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தர்ஷன் செல்வராஜாவுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளருக்கான போட்டியில் 2023ஆம் ஆண்டுக்கான விருதை வென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்ஷன் செல்வராஜா பெற்றிருந்தார். இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் சுடரை இம்முறை அவர் ஏந்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.